வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரைஸ் ராபி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 2020 எல்லாருமே உலக போர் ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த காணொலி முழுமையா பார்க்க போறது என்ன நடக்க போகுது இந்த 2020. நான் எந்த ஆண்டு அப்படின்னு சொல்ல வரல. அதாவது கூடிய விரைவிலும் நடக்கலாம், இல்லை சற்று நேரம் கழித்தும் நடக்கலாம். என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கடந்த காலங்கள், அதாவது சரித்திரத்தை நம்ம அப்படியே புரட்டி போட்டு பார்த்தோன்னா, இது வரைக்கும் நடந்த போர், இது வரைக்கும் நடந்த எல்லா சண்டை பிரச்சனைகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று எண்ணெய் இருக்கும், இல்லை எரிவாயு இருக்கும். இப்போ அந்த வரிசையில் இருக்கக்கூடியது நமக்கு திகைப்பூட்டும் வகையில், அதாவது பதற வைக்கும் வகையில், ஒரு புரியாத புதிராக கூட சில பேருக்கு இருக்கலாம். அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் எரிவாயு இதெல்லாம் விட்டுட்டு கனிமங்களுக்காக ஒரு மிகப்பெரிய போர் நடந்து கொண்டு இருக்கிறது. சைலண்டாக அப்படியே காயினை நவுத்திட்டு இருக்கிறாங்க. இதில் யார் யார் மிகப்பெரிய பங்கு வகிக்க போகிறாங்க, எந்தெந்த நாடு இதுக்கு சாதகமாக, அவங்களுக்கு சாதகமாக அமைய போகுது இந்த கனிம வார், இந்த மினரல் வார் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை கனிமத்துக்கான ஒரு போர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் வளர்ந்த தேசங்களுடைய நிலை என்ன, வளர்கின்ற தேசங்கள் நிலை என்ன, ரொம்ப அண்டர் டெவலப் கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க கூட அவங்களோட லெவலே ஓவர் நைட்டில் ஒபாமா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மாறக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு செயல் நடக்க போகுது. இது என்ன அப்படின்றது தான் இந்த காணொலியை முழுமையாக பார்க்க போகிறோம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சுவாரஸ்யமாக எந்தெந்த நாடுகள் ஓவர் நைட்டில் லாட்ரி சீட் அடித்த மாதிரி பெரிய லெவலுக்கு போகிறாங்க, பெரிய லெவலில் இருந்தவங்க ஓவர் நைட்டில் ஒரேடியாக ஒன்றும் இல்லாமல் போகிறாங்கன்றத இந்த காணொலி ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்பு நம்ம சேனல் ரைஸ் ராபியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்கு போகலாம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, எண்ணெய் வளமும் இயற்கை வாயுவும் உலகம் முழுவதும் பல சர்ச்சைகளுக்கு காரணமாக இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதான். கிட்டத்தட்ட உலக போர்னு ஒன்று வந்தாலே இது எண்ணெயில் தான் இருக்கும் அப்படின்றது. ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, சரித்திரத்தை புரட்டி பார்த்தோம்னா, ஈராக் வாராக இருக்கட்டும், அதுவும் நம்ம அமெரிக்கா என்னென்ன சதி வேலைகள்லாம் செஞ்சாங்க அப்படின்றது நம்ம முன்கூட்டியே நம்ம பார்த்துருப்போம். எண்ணெய்க்காக எந்தெந்த நாட்டெல்லாம் அவங்கள ஒரு வழிக்கு சின்ன பின்னமாக ஆக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த ஒரு விஷயம் அப்படியே எட்ட வச்சிருங்க. அடுத்து வரப்போகிற ஆண்டுகளில், அடுத்து வரப்போகிற காலகட்டத்தில் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிமத்துக்கான ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடக்க போகுது. மிகப்பெரிய போர் கூட நடக்கலாம். இதனால் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்த தேசங்கள், வளர்கின்ற தேசங்கள், இவங்களுக்குள்ளாரியே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கூட பார்க்கலாம். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இது மார்ச் மாதம் 8ஆம் தேதிக்கு போகணுங்க. அதாவது 2021 பார்த்தீங்கன்னா, அதிகாலை 5:42 மணிக்கு பார்த்தீங்கன்னா, நிக்கலின் விலை மிக வேகமாக உயரத் தொடங்கியது. லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் ஒரு பெரும் பீதியை இது ஏற்படுத்தியது. எப்படின்னா, நிக்கல் விலை பயங்கரமாக ஏறிச்சுங்களாம். எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்களா நம்ம வடிவேல் மாதிரி. காரணம் வெறும் 18 நிமிடம் தாங்க. அந்த 18 நிமிடத்திலேயே பார்த்தீங்கன்னா, நிக்கலின் விலை டன்னுக்கு $1,00,000 எட்டியது. இதனால் பார்த்தீங்கன்னா, நிக்கல் தொடர்பான வர்த்தகம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்குது. இந்த அளவை எட்டுவதற்கு என்னன்னா, முந்தைய 24 மணி நேரத்தில் நிக்கல் விலை 250% அதிகரித்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா, என்னடா அது, நிக்கல் விலை சடன்னு ஏறுது, என்ன காரணம்? எல்லாருமே அப்படியே பீதியில் இருக்கிறாங்க. இதுக்கு எல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா, யுக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்புக்கு பிறகுத்தான் இது அப்படியே நடக்குது. அதுக்கு பின்பு பார்த்தீங்கன்னா, சந்தையில் உலோக நெருக்கடி ஏற்படுவது பயங்கரமாக அதனுடைய விலைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்போ நிக்கலுக்கும் அதாவது எல்லா கனிமங்களும் தேவை தான். நிக்கலுக்கு மட்டும் அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே தான் நீங்கள் பார்க்கணும். என்னன்னா, நிக்கல் மட்டும் கிடையாதுங்க. ரஷ்யா மீது மேற்கத்திய நாடுகள் பல பேர் எல்லாத்தையும் அவன் இஷ்டத்துக்கு ஏதாவது தடையை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரஷ்யா யார் கூட இப்போ போற வச்சிருக்காங்க? அவங்க பங்காளி உக்ரைனோட அவங்க இருக்கக்கூடியது. நிக்கல் இது போன்ற உலோகம் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது? நிக்கல் மட்டும் கிடையாது, செமிகண்டக்டர் சிப்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அடுத்து அப்படியே அமெரிக்கா யார் பக்கம் இவங்க கிட்ட கையேந்தி நிற்கணும்னா, வளர்கின்ற நாடுகள் கிட்ட. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவிடம் இருக்கக்கூடிய எண்ணெய் எரிவாயாக இருக்கட்டும், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிக்கலாக இருக்கட்டும், அவங்க கிட்டேருந்து தான் எல்லாமே. ஏன் ஜெர்மனியே அவங்கள நம்பி தாங்க எந்த ஒரு விஷயமும் நடத்த வேண்டியதாக இருக்குது. கிட்டத்தட்ட எனர்ஜி கிரைசிஸ் நடந்ததே பார்த்தீங்கன்னா, நம்ம ரஷ்யா ஜெர்மனிக்கு வச்ச ஆப்பு, கிட்டத்தட்ட ஜெர்மனிக்கு மட்டும் இல்லை, ஐரோப்பாக்கே வச்ச ஆப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாசு கட்டுப்பாட்டுடன் கூடிய பொருளாதாரத்தை நோக்கி நகர்வதற்கு இந்த கனிமம் முக்கியமானது.
என்னது புரிஞ்சதுங்களா? என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, ரொம்ப பொல்யூஷன் ஆகுது. இந்த இதுலேருந்து நம்ம அதிகமாக வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறோம். இதுலேருந்து நம்ம மீண்டும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா, ஓசோன் லேயரில் ஓட்ட போட்டுடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அடுத்த கட்டத்துக்கு போகணும், பொல்யூஷனை கம்மி பண்ணணும் அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ நிக்கல் மட்டும் கிடையாது, நிக்கல் கூட பல உலோகங்கள் இருக்குது. இப்போ தற்போதைய நிலையில் பார்த்தீங்கன்னா எரிவாயு மற்றும் எண்ணெய்கள் முக்கியமாக விநியோகிக்கிற இந்த ரஷ்யா நாடு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அது மூலமாக தான் பயனடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரேபிய நாடுகள் அது ஒரு பக்கம் இருந்தாலும், யுக்ரைன் மீதான ரஷ்யா ஆக்கிரமிப்பு இந்த படையெடுப்பு மூலமாக எரிவாயு எண்ணெய்கள் ஒரு பக்கம் விலை ஏறிடுச்சு. குரூட் ஆயிலுக்கு ரஷ்யா கிட்ட தான் எல்லாருமே கையேந்தி நிற்கிறாங்க. எல்லாரும் இங்கே ஒன்று சேர்ந்துட்டாங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஐரோப்பாவும் அமெரிக்காவும் இன்னொரு புறம் தனித்து அப்படியே தூர ஒதுக்கப்பட்டு விட்டார். இதன் காரணமாக என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுக்ரைன் மீதான தாக்குதல் நிறுத்துவதற்காக அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. நேட்டோவிலேருந்து இதை எடுப்போம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான எரியாற்றல் நமது தேசிய நலனை பாதுகாக்க உதவும் அப்படின்னு என்னென்னமோ பில்டப்பை கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் விஷயங்களுக்காக சீனா மற்றும் பிற நாடுகளை சார்ந்திருப்பதை நாம் நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. யார்கிட்ட டிபெண்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா, ஒன்று ரஷ்யாட்ட டிபெண்ட் ஆகியிருக்காங்க, இல்லை சைனாட்ட டிபெண்ட் ஆகியிருக்காங்க, இல்லை ஏற்கனவே இவர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனையான நாடுகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் கையேந்திர நிலைமையில் அமெரிக்கா இருப்பது தான் கடைசியாக மிகப்பெரிய போர் உருவாவதற்கான காரணம் இங்கே தான், இந்த பாயிண்டில் தான் ஆரம்பிக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா பேட்டரிகள் அப்படின்னு உற்பத்தி இருக்குது பார்த்தீங்களா, இந்த உற்பத்தி பற்றி நிறைய விஷயங்கள் இந்த காணொலியில் நம்ம பார்க்கணும். ஏன்னா அடுத்த பேட்டரி கார்ஸ் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டரி கார்ஸ்லாம் வந்துச்சுன்னா, இந்த பேட்டரி சைக்கிள், எலக்ட்ரிக் சைக்கிள் இப்படிலாம் வரும்போது மெயினாக இவங்க சொல்லக்கூடியது பொல்யூஷன் கண்ட்ரோல் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்களுக்கு சாதகமாக இவங்களுடைய கல்லா கட்டாது. அதாவது அமெரிக்காவோட கல்லா கட்டாமல் போயிடும். அதனால் ஒரு ப்ராடக்டை அதை முன்னாடி வரத்துக்கு முன்னாடியே அதனுடைய தேவை, இதனால் அதுக்கு எந்த சமுதாயத்துக்கு அதனுடைய பலன் என்ன, இந்த நாட்டிற்கு மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கே என்ன பயன் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்துட்றது. இதை தான் இப்போ டெஸ்லாவோட வேலையாக டெஸ்லாக்கு இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துட்டானுங்க போல இருக்குது. அவர் உடனே அவருடைய காரெல்லாம் அப்படியே இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற இந்த தெருக்கூத்தாடிகளை வச்சு ஏதாவது ஒன்று அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் வச்சு இந்த வண்டியை வாங்குங்க, அந்த வண்டியில் போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இந்த கனிமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கனிமங்கள், நிக்கலுக்கு மட்டும் அவ்வளோவா அப்படிங்கிறாங்க. நிக்கல் மட்டும் கிடையாதுங்க, லித்தியம், கிராஃபைட், மேங்கனீஸ், கோபால்ட், இதுதான் 4 விதமான ஒரு இது ரொம்ப முக்கியமானது இந்த பேட்டரி ப்ரொடக்ஷனுக்கு. இதுதான், இதை வச்சு தான் அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க நம்ம பைடன். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எரியாற்றல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிற்கும் அவற்றின் தேவைகளை பொறுத்து ஒவ்வொரு தாதுக்கள் முக்கியமாக இருக்கும். இதன் மூலம் இந்த எரிவாயு இருக்குது பார்த்தீங்களா, அதை அவங்களுக்கு தேவையான எரிவாயுவும் இது பண்ணிப்பாங்க. அதே சமயத்தில் மற்ற நாடுகளுக்கும் அவர்கள் ஏற்றுமதி செய்வது உண்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிலக்கரி விநியோகம் இது ரொம்ப முக்கியமானது. நடுவில் நம்ம ஊரில் நம்ம நாட்டில் ஆச்சு பார்த்தீங்களா, 28 நாட்களுக்கு கையிருப்பு இருக்கணும். ஆனால் நம்ம 14 நாள் 15 நாளைக்கே இல்லாமல் போச்சு. மிகப்பெரிய அளவில் நிலக்கரி தட்டுப்பாடு நம்ம நாட்டில் இருந்தது. இப்போ உதாரணமாக ரஷ்யா எடுத்துக்கோங்களேன். உலகின் 2வது பெரிய எரிவாயு உற்பத்தியாளர் யாருன்னா ரஷ்யா. 3வது பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர்கள் அவர்களாம். ரஷ்யாவின் பொருளாதார சக்தி பெரும்பாலும் இதுலேருந்து தாங்க இருக்குது. இதை வச்சு தான் இவங்க இன்னைக்கு அவங்க பல பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அடுத்து எண்ணெயை விடுங்க, எண்ணெயை விட்டுட்டு ஒரு வேளை பேட்ரி, இந்த நிக்கல் இதெல்லாம் வச்சு அடுத்தது செமிகண்டக்டர் சிப்ஸ் எல்லாம் வச்சு நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்டுக்கும் மற்றதுக்கெல்லாம் தேவைப்படுமான வாகனங்களை உருவாக்கினால் அப்பொழுதும் ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமான நிலைதான் இருக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா, உலகில் கோபால்ட்டின் மிகப்பெரிய பங்கு காங்கோ குடியரசில் தான் இருந்தது. நிக்கல் இந்தோனேஷியா இருந்தும், நிக்கல் லித்தியம் ஆஸ்திரேலியாவில் இருந்தும், தாமிரம் சிறிய நாட்டில் இருந்தும், அரிய கனிமங்கள் சீனாவில் இருந்தும் எடுக்கப்படுகின்றன. ஸோ உலகில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு இது இருக்குது. எங்கே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன ஆக போகுது. அமெரிக்கா இப்போ அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை அப்படியே நம்ம தலையில் வைக்கிறாங்க. உங்கள் வீட்டு பிரச்சனையை எப்படிங்க என் தலையில் வைப்பீங்க அப்படின்ற கதை இருக்குல்ல, அந்த மாதிரி தான்
அதான் சொல்லுறது என்னென்னா, கோபால்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது காங்கோவில் இருக்குது, நிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இந்தோனேஷியாவில் அதிகமாக இருக்குது. அவங்க அதை ப்ரொடியூஸும் அதிகமாக பண்ணுறாங்க. இன்றைக்கி ப்ரொடியூஸ் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ரஷ்யாவில் வந்து கொஞ்சம் ப்ரொடியூசன் கம்மியாக ஆன உடனேயே இந்தோனேஷியாவில் நிக்கல் ப்ரொடக்ஷன் அதிகமாகிடுச்சு. லித்தியம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, தாமிரம் மெர்க்குரி பார்த்திங்கன்னா சிலியில். ஸோ இந்த மாதிரி அரிய கனிமங்கள்லாம் இருக்குது பாருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான தேவை. இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த என்வைரன்மெண்டல் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக நம்ம வாகனங்களை யூஸ் பண்ணுவோம், நம்ம அன்றாடம் யூஸ் பண்ண அனைத்து விஷயங்களும் அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிறானுங்க. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? மொத்தம் என்ன சொல்கிறாங்கன்னா 17 கனிமங்கள். அது எந்தெந்த நாட்டில் இருக்குது. இந்த 17 கனிமங்களில் வந்து சில விஷயங்கள் மட்டும் நம்ம ஏற்கனவே சொன்னால், இதை திரும்பவும் நான் ஒரு இதை சொல்கிறேன். இந்த லித்தியம், நிக்கல், கோபால்ட், தாமிரம், கிராஃபைட்டு, அப்புறம் ரேர் எர்த் அப்படின்னு இருக்கக்கூடிய கனிமங்கள், மொத்தம் 17 கனிமங்கள் இருக்குதுங்க. முக்கியமான கனிமங்கள். இதில் நான் முக்கியமானதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த 4-5. இதில் வந்து நம்ம அமெரிக்கா மற்ற நாடுகளிடையே தான் கையேந்த வேண்டும். அவங்களுக்கு எந்த அளவு கையேந்தணும் அப்படின்னா, நாளைக்கு வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்கா என்ன நிலைக்கு வேணாலும் வரக்கூடிய நிலை தான். அதுக்கு ஏற்றாப்புல தான் இன்றைக்கி அவங்க போடக்கூடிய ஒரு சூச்சம்தான் என்ன, பேட்ரி கார்ஸ், எலக்ட்ரிக் சைக்கிள் இப்படின்லாம் மாறிலாம் என்னென்னமோ கொண்டு வராங்க. இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் சொல்ல என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்க ஏதாவது ஒரு எரிசக்தியை எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்திங்கன்னா அவங்க பிளாட்டினம் அதிகமாக இருப்பாங்க. மிகுதியான கனிம வள அளவு மற்றும் அவற்றை பிரித்தெடுக்கும் ஆற்றல் எந்தெந்த நாடு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புறம் பார்த்தீங்கன்னா முன்னணியில் இருக்கக்கூடியது நம்ம சீனா தான், அதனுடைய ஆதிக்கம். இந்த எரிசக்தி மாற்றம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, த ஃப்ளக்சுவேஷன், த ஷிஃப்ட் ஆஃப் யூஸிங் எனர்ஜி ஆர் ஃபியூயல் அப்படின்னும் போது எந்த நாடு அதிகம் பயனடையும் என்று சொல்வது தான். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செயின் ப்ராசஸ் மாதிரி தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி செயின் ப்ராசஸ் மாதிரி போகும் அப்படின்னா, இங்கே ரஷ்யாவிலேருந்து எடுப்பாங்க, அதை சுத்தகரிக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, அதை சுத்தம் பண்ணி இது பண்ணுறது சைனாவில் பண்ணிப்பாங்க. அப்படியே இங்கே இருக்கவங்களே வந்து அதை வந்து பார்த்து ஒரு செயின் ப்ராசஸாக இவங்களாம் பெனிஃபிட் ஆகிடுவாங்க. அதாவது ரஷ்யாவிலேருந்து எடுத்து சைனாவில் சுத்தம் பண்ணி அவங்க அப்படியே பெரிய வல்லரசு மாதிரி ஆயிப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்தோனேஷியா, மலேசியா இப்படிலாம் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள், வளர்கின்ற நாடுகள், அவங்களெல்லாம் கொஞ்சம் கூட சேர்ந்துட்டு இந்த வச்சுக்க அவனுக்கு டிப்ஸு அப்படின்ற மாதிரி போட்டுருவாங்க. இங்கே ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிற என்னென்ன பார்த்தீங்கன்னா, 20ஆம் நூற்றாண்டில் வரலாற்றில் எண்ணெய் முக்கியமான பங்கை வகித்திருந்தாலும் ஆற்றல் மாற்றத்தில் உதவிடும் கனிமங்கள் 21ஆம் இந்த வரலாற்று நிகழ்வு எப்போ நடக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமயத்தில் நான் சொன்ன பார்த்தீங்களா, நிக்கல் விலை என்னைக்கு ஏறிச்சோ அன்னையிலேருந்தே ஆரம்பிச்சிச்சு. இந்த அரிய கனிமங்கள்னால மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் உருவாக போகிறது. இதனால் பொருளாதார நெருக்கடி ஏற்படலாம், ஏன் மிகப்பெரிய போர் அபாயம் நெருக்கடி கூட இருக்குது. இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மின்சார பேட்டரிகளுக்கு மிகப்பெரிய அளவில் இருந்தாலும் இந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுதாங்க செமிகண்டக்டர் சிப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கிறது. இந்த உலோகங்கள் விநியோகம் தேவைக்கு ஈடு கொடுக்கும் அந்த அளவில் இல்லை அப்படின்னா அவ்வளோதான், எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே பதிவிடுறேன். இந்த விவகாரத்தில் ஒரு முக்கியமான காரணி இந்த உலோகம் பிரித்தெடுக்கும் செயல்முறை தான் ரொம்ப முக்கியமானது. எங்கே வேணாலும் டெபாசிஷன் இருக்கலாம், ஆனால் பிரித்தெடுக்கும் முறை பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த உலோகங்களை பிரித்தெடுக்க தொடங்கப்படும் சுரங்க திட்டங்கள் முழுமையாக செயல்பட குறைந்தது 10 ஆண்டுகள் ஆகும். சராசரியாக 16 ஆண்டு கூட ஆகலாம். அப்படிலாம் நினச்சி பாருங்க. இப்போ இன்னைக்கு 2022 2020 வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு 15 ஆண்டு 16 ஆண்டு அப்படின்னா 2000 அப்போ இன்னும் ஒரு 15 ஆண்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போன்னா கிட்டத்தட்ட 2035 2040 கிட்டத்தட்ட வரும். நான் சொன்ன மாதிரி 2040 இது நடக்கலை அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு போர் நிகழப்போகிறது என்பதில் சிறிதளவிலும் கூட எல்லளவில் கூட உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை இருக்குது. ஆனால் இப்போவே ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நான் முன்னாடியே சொன்னேன்ல, உலோகங்கள் நிக்கல், கோபால், லித்தியம் மற்றும் தாமரம் என்ற இந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் இவங்கெல்லாம் இல்லை இந்த மாதிரி இது பண்ணுறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த மெர்க்குரிக்காக சண்டை போட்டுக்கிறானுங்க, நிக்கலுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க, கோபால்டுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. எல்லா காரணம் என்னன்னா த ஷிஃப்ட் ஆஃப் ஃபியூயல். எந்த ஃபியூயலை யூஸ் பண்ணுறது உடனே ஒரு கிளப்புறானுங்க. என்ன சொல்கிறாங்கன்னா மெயினாக சுற்றுப்புற சூழல் பாதுகாப்புக்காக தாங்க இதை தான் யூஸ் பண்ணுறது.
ரைட்டு, ஓகேயா, அதை நம்ம பார்த்துப்போம். சுற்றுப்புறச் சூழல் ஒரு புறம் இருந்தாலும் எல்லாமே பிஸ்னஸ். இந்த 4 உலோகங்களை உற்பத்தி செய்பவர்கள் மட்டுமே தான் அடுத்த 20 ஆண்டுகள் எண்ணெய் துறைக்கு இணையான வருமானத்தை ஈட்ட முடியும். அதில் சந்தேகமே கிடையாது. எந்த அளவுக்கு அரபு நாடுகள் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறார்களோ, சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார்களோ, எண்ணெய் ஒரே ஒரு காரணத்தினால, அந்த மாதிரி இது எந்தெந்த நாட்டிலெல்லாம் இந்த 4 உலோகங்கள் இருக்குதோ அவங்க தாங்க அடுத்த மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருக்க முடியும். மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய வளர்ச்சி இருக்க முடியும். இதை தான் நான் முன்னையே கூட்டியே சொன்னேன். அதாவது இருக்கக்கூடிய தேசங்கள், வல்லரசான தேசங்கள் கீழ்மட்டத்துக்கு போகலாம், இல்லை கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய வளர்கின்ற தேசங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வரலாம். இந்த கனிமங்கள் அவர்கள் நாட்டில் இருந்தால் என்ன, நிக்கல், கோபால்ட், லித்தியம், தாமிரம் இது இருந்ததுன்னா இந்த உலோகங்கள் புதிய வளங்களை கொண்டு வரும். எண்ணெய்க்கு இணையாக புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகளின் அச்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அச்சம் தான். என்ன அப்படின்னா இந்த மாற்றம் இருக்குது பார்த்தீங்களா எரிசக்தி உபயோகத்தில். இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னா சீனா சிறந்த அளவில் மிகப்பெரிய அளவில் பயனடைய போகிறார்கள் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. எப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவின் உலோக உற்பத்தியை சீனா தனது சுத்திகரிப்பு ஆலயத்திற்கு அவங்க மூலமாக அதை சுத்திகரித்து அதை வைத்து அப்படியே அவங்க 2 பேரும் இது மிகப்பெரிய அளவில் பயனடைவாங்க. இப்போ சீனாவும் ரஷ்யாவும் பயனடைந்தால் அப்படியே கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ் எதோ அவங்க எல்லாருக்கும் யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் பயனடைவார்கள். இதனால் இந்தியா கூட பயனடையலாம். அது எந்த அளவுக்கு நம்ம மோடி அவர்கள் இவர்களிடையே சமரசமாக இருந்து கொள்கிறாரோ என்பது தான் அங்கே தான் இருக்குது. ஆனால் ரஷ்யா எல்லாத்தையும் இப்போ எப்படி மோடி ஒதுங்கிக்கிறாரோ அதே மாதிரி ஒதுங்கி பார்ப்பேன். நமக்கு ஏற்கனவே பல சண்டைகள் இருக்குது சீனா கூட. நாளைக்கு எங்கே வேணாலும் எந்த சமயத்தில் வேணாலும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தூக்கிட்டு கூட போகலாம். ஆனால் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க நம்ம மோடி அவர்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க நடக்கிறது. ஆனால் உலக அளவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மிகப்பெரிய போர் நடக்காமலே போர் நடந்த மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுக்கக்கூடியது இந்த 4-5 கனிமங்கள் தான். ஆமாம். ஸோ இதை எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் என்னன்னா த ஷிஃப்ட் ஆஃப் எனர்ஜி, த ஷிஃப்ட் ஆஃப் ஃபியூயல் அப்படின்னு சொல்லலாம், யூசிங். சரிங்க, இப்போ கடைசியாக என்னதான் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடியது இந்த நிக்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூ காலிடோனியா, பிரேசிலில் இருக்குது, ரஷ்யாவில் இருக்குது, இதெல்லா கண்ட்ரீஸ்லேயும் இருக்குது. இப்போ இந்தோனேஷியா எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்டு இருக்காங்க ரஷ்யாவில். அதனால் இந்தோனேஷியா தன்னுடைய நிக்கல் ப்ரொடக்ஷனை அதிகமாகிட்டாங்க. அவனுங்களும் இப்போ மேலே வர ஆரம்பிச்சிருவாங்க. இதே பிளாட்டினம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென்னாப்பிரிக்காவில் அவங்க ப்ரொடக்ஷனை அதிகமாக்கிட்டாங்க. இதனால் அவங்களுக்கு டிமாண்ட் அதிகம். எதிர்கால உலோகங்களை கட்டுப்படுத்தும் இந்த போட்டியில் பல நாடு அப்படியே பயங்கர ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் மேற்கத்திய நாடுகள் வேகமாக முன்னேறாவிட்டால் அவை பின்தங்கும் அபாயம். இதுதான் நான் சொன்னது. வல்லரசு நாடுகளுக்கு ஆப்பு வச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு, ஜோலியை முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பைடனோடைய ஆட்சி காலத்தில் எந்த அளவுக்கு அவங்க இந்த எலான் மஸ்க்கு அப்புறம் இவங்களெல்லாம் வச்சு அப்படியே வியாபாரத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி பெரிய அளவில் சாதிக்க முடியலைனாலும் ஏதோ இந்த காலகட்டத்தில் அவங்க சர்வை பண்ணாலே மிகப்பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்ல முடியும். என்ன நடக்க போகிறது அப்படின்றது ஆல்ரெடி லைட்டாக நமக்கு தெரிய வந்துடுச்சு. ஏன்னா போர் நடந்து கொண்டு இருப்பது எல்லா கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா தாய்வானே குறி வச்சிருக்காங்க அமெரிக்கா. இவன் ஏற்கனவே சைனா குறி வச்சுட்டான். என்னத்துக்காக? செமிகண்டக்டர் சிப்ஸ்க்காகத்தான், நிக்கலுக்காகத்தான் தாய்வானை. ஸோ இப்போ இதுலேருந்தே தெரியுது பிரச்சனை எப்போ வேணாலும் வெடிக்கலாம். ஏன்னா அது ஒரு பங்காளி சண்டை, சைனாவும் தாய்வானும். உனக்கு என்ன வேலை அங்கே அவங்களுக்கு கிட்ட போயிட்டு? இதில் நிறைய அரசியல் இருக்குது. இந்த அரசியல் இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது இது எப்படின்னா வியாபார அரசியல். இதில் பலியாடாக போகின்றவர்கள் யார், யார் மேலே சொகுசாக இருந்தவர்கள் கீழ் மட்டத்துக்கு பிச்சைக்கார ரேஞ்சுக்கு ஆக போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் அமெரிக்கா மிக பெரிய அளவில் அடி வாங்குமா அப்படின்றது பொறுமையாக தான் சொல்ல முடியும். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க எதிர்காலம் ஒரு புதிர் தான். எது எப்படி வேணாலும் நடக்கலாம். வெதர் அமெரிக்கா சக்ஸ் ஆர் இட் கப்ஸா அப்படின்றது ஒரு புதிர். இது இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த ஒரு 4-5 மாதங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வந்துடும். ஏன்னா உக்ரைன் போர் கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதத்தில் முடிஞ்சிருமா இல்லை 1 வாரத்தில் முடிஞ்சிருமான்னு நினச்சதெல்லாம் போய் கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தை பார்த்தோம்னா
கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை மூலமாகத்தான் ஆரம்பமாக போகிறது கனிம போர், அதாவது மினரல் வார் அப்படின்னு வச்சுக்கலாம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Stay with us connected by subscribing at Arise Robbie and don't forget to click on the bell icon. Thank you.